ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகர்கோவில் மார்க்கெட் ட்ரேடர். ரீசன்ட் டேஸில் எனக்கு நிறைய நான் கேள்விப்படுற ஒரு கேள்வியும் அண்ட் என்கொயரி என்ன விஷயம் அப்படின்னா, ப்ரோ நீங்கள் சிக்னல் குரூப் ப்ரொவைட் பண்ணுறீங்களா, அதாவது நீங்கள் சிக்னல்ஸ் கொடுக்குறீங்களா ஃபாரெக்ஸில், அது எந்த மாதிரி கொடுப்பீங்க? நாங்கள் நிறைய பேர்கிட்ட வெளியே சிக்னல்ஸ் வாங்கிட்டோம். அது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க பைன்னு சொல்லி நாங்கள் பை பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் லெவல் மேலே போயிடுது, அல்லது செல்லுன்னு சொல்லி நாங்கள் செல் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் லெவல் கீழே போயிடுது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அல்லது நீங்கள் எப்படி சிக்னல்ஸ் கொடுப்பீங்க, உங்களோட சிக்னல் குரூப் எந்த மாதிரி இருக்குன்ட்டு எனக்கு ஒரு அப்டேட் கொடுங்க, அல்லது எங்களுக்கு ஒரு ட்ரையல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே லைவாக ஒரு டவுட்டை வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்துட்டு லைவாக எந்த மாதிரி சிக்னல்ஸ் நான் கொடுக்குறேன் அண்ட் சிக்னல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத லைவாக நான் ஷோ பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3370 அப்படிங்கிற இடத்துல நான் வந்துட்டு ஒரு செல் லிமிட் ஆர்டர் கொடுத்துருக்கேன், ஒரு செல் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த செல் ஆர்டர் நான் வந்துட்டு 3370 வந்ததுக்கப்புறம் கொடுத்தனா இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே கொடுத்தனா அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 100 பிப்ஸ் டன் ஆகி கீழே போயிட்டு இருக்கு. இதோட டார்கெட் வந்துட்டு நான் அதிகமாக கொடுத்துருக்கேன், அதாவது இந்த டார்கெட் வந்துட்டு நான் 210 பிப்ஸ் கொடுத்துருக்கேன். பட் 100 பிப்ஸ் டன் ஆகி கீழே வந்துருச்சு. இந்த ட்ரேட் நான் எப்படி கொடுத்தேன்? ஸோ இது வந்துட்டு நேற்று நம்ம கொடுத்த ட்ரேடு. இதில் வந்துட்டு நம்ம டார்கெட் வந்துட்டு 340 பிப்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ட்ரேட் நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன், இந்த ட்ரேட்ல எப்படி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சிக்னல் குரூப்பே நம்ம போய் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு நம்மளோட சிக்னல் குரூப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நம்மளோட கோல்டு டெய்லி லைவ் செக்ஷன் சிக்னல் குரூப். ஸோ இந்த இடத்துல நான் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். நம்ம பை லிமிட் செல் லிமிட் அப்படிங்கிறத முன்கூட்டியே கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு அடுத்து அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு. நான் இங்கே என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னா பை லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு 3284 அப்படிங்கிற இடத்துல என்ட்ரி ப்ரைஸ், ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 3280 அப்படிங்கிறத முன்கூட்டியே நான் கொடுத்துட்டேன். பை லிமிட் இந்த ஜோன் வந்தால் பை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக அந்த ஜோன் வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா பைக்காக நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். அகைன் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல் ஜோனும் கொடுத்துருக்கேன். இங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த செல் லிமிட்டையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, இந்த பை லிமிட்டையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷன் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். ட்ரேட் வித் கன்ஃபர்மேஷன் 2 பெஸ்ட் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன அந்த ப்ரைஸ், அதாவது 3284.468 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்தோன்னா மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஆர்டர் எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் அந்த டைமில் சொன்னது கிடையாது, நான் முன்னாடியே என்ன பண்ணிடுவேன் சொல்லி வச்சிடற ட்ரேடு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபுல் டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரேட் வந்து ஃபுல் டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். இந்த ட்ரேட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 300 பிப்ஸ்க்கு மேலே இருக்கிற ட்ரேட். ஸோ இதுக்கு அடுத்த ட்ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல் லிமிட்ஸ் ட்ரேடு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு முன்னாடியே அந்த ட்ரேடை வந்து நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேட் சொல்லியிருக்கேன் 72 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த 72 ஆக்டிவ் ஆகாதனால என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 3370.298, ஸ்டாப் லாஸ் வந்து 3375, டார்கெட் 3348 அப்படிங்கிற ஒரு செல் லிமிட் ட்ரேடு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இது வந்து நான் முன்கூட்டியே கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ அடுத்த மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரேட் நான் கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து 33 அந்த நம்ம செல் லிமிட் ட்ரேட், அகைன் ஒரு பை ட்ரேட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3322.13 அந்த ஏரியாவில் வந்து ஒன்று கொடுத்துருக்கேன். 3330 என்ட்ரி ப்ரைஸ் வச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த அப்டேட்டில் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த ட்ரேட் வந்துட்டு ஓகே, இதுதான் நம்ம கொடுத்த அந்த 2 ட்ரேடு. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3330 அப்படின்னு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த ட்ரேடு. ஓகேவா? 3330.796 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடில் ஒரே ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த என்ட்ரி வந்துட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்துட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இதில் நிறைய பேர் என்ட்ரி எடுக்கிறவங்களும் எடுத்திருந்தாங்க, பட் மிஸ் பண்ணவங்களும் மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபுல் டார்கெட் வந்துட்டு உங்களுக்கு ஹிட் ஆகிருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா 3370.298 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். அந்த ட்ரேடு தான் இப்போ வந்துட்டு 100 பிப்ஸ் டன் ஆகி ஓடிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ட்ரேடு 3370.298 சொல்லிட்டு முன்னாடியே நம்ம கொடுத்துருந்த ட்ரேட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் வியூவில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ட்ரேட் உங்களுக்கு ஒரு 130 பிப்ஸ் தாண்டி ஓட ஆரம்பிச்சாச்சு. ஓகேவா? இந்த ட்ரேட் நம்ம வந்து முன்கூட்டியே கொடுத்துருந்த ட்ரேட். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம சிக்னல் குரூப்பில் வந்து ட்ரேட் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். நீங்கள் வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா செல் லிமிட் பை லிமிட் அப்படிங்கிறத தான் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட சிக்னல்ஸ் இருக்குது. ஸோ இதோட கிளாரிட்டியாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். இந்த ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆச்சு அப்படின்னா 210 பிப்ஸ், அதாவது 0.01 லாட் சைஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு $21 நீங்கள் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ஒரு ட்ரேட் நீங்கள் நான் சொன்னது கேட்டு எடுத்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியன் ரூபிக்கு பார்த்தீங்கன்னா 1600க்கு மேலே ஆச்சு. ஓகேவா? இந்த ஒரு ட்ரேடில். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரேடிங் குரூப். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் இந்த மாதிரி. ஸோ இந்த 100 பிப்ஸ் டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நமக்கு ஓவரால் வந்துட்டு பிப்ஸ் அதிகமாக கேப்சர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம இதையும் எடுத்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி குரூப்பில் எடுத்து
நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட குரூப் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா?